ஹிட் த ஃபர்ஸ்ட் கேஸ் மற்றும் ஹிட் த செகண்ட் கேஸ் ஆகிய 2 பாகங்களை தொடர்ந்து ஹிட் திரைப்பட வரிசையில் ஹிட் த தேர்ட் கேஸ் அப்படின்ற அதனுடைய 3வது பாகத்தில் நடிச்சிருக்காரு நானி. இந்த திரைப்படம் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. இதில் அவருக்கு ஜோடியா ஸ்ரீநிதி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனர் டாக்டர் சைலேஷ் கோலானு டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹிட் த தேர்ட் கேஸ் திரைப்படத்தினுடைய கதை. அர்ஜுன் சர்க்கார், அதாவது படத்தினுடைய ஹீரோவான நானி, விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஸ்ட்ரிக்டான போலீஸ் அதிகாரியா படத்தில் வராரு. இவர் ஹிட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம் என்கிற குற்றவாளிகளை தண்டிக்கும் சிறப்பு புலனாய்வு படையிலையுமே இருக்காரு. ஹிட் த செகண்ட் கேஸ், அதாவது இந்த படத்தினுடைய முந்தைய பாகத்தினுடைய கிளைமேக்ஸ்ல நானி ஒரு சின்ன கேமியோ பண்ணிருப்பாரு. அப்பவே தேர்ட் பார்ட் நானி தான் நடிக்க போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா செகண்ட் பார்ட் அவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாரு. அந்த வகையில் அந்த ஹிட் டீம்ல அவரும் சிறப்பு புலனாய்வு படையில இவரும் ஒருத்தராக இருக்காரு. ஒரு கொடூரமான கொலை வழக்கை விசாரிக்க காஷ்மீருக்கு போகிற அவரு, அது ஒரு கொலை மட்டுமல்ல, நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக 13 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அங்கிருந்து டார்க் வெப் என்கிற இருண்ட வலைப்பின்னல்களுக்கு பின்னால் ஒரு குற்ற கும்பல் இருக்கிறது தெரிய வருது. அர்ஜுன் இந்த மர்மத்தை எப்படி அவிழ்க்கிறாரு, குற்றவாளிகளை எப்படி வேரோட அழிக்கிறாரு அப்படின்றத ஒரு கண்டெய்னர் துப்பாக்கி, 2 லாரி கத்தி, பல லிட்டர் ரத்தத்தை வச்சு ரத்தம் தெறிக்க தெறிக்க ராவாக சொல்லியிருக்கிற திரைப்படம் தான் இந்த ஹிட் 3. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரோஷமான நடிப்பு, உடல் மொழி, வசன உச்சரிப்பு என்று ஒரு பக்கா மாஸ் ஹீரோவாக படத்தின் தூணாகவே மாறி இருக்காரு நானி. டாக்ஸிக் மாஸ்குலைன் மீட்டரில் ஒரு நல்ல ஹீரோ அப்படின்ற இயக்குனரின் நோக்கத்துக்கு தகுந்தவாறு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளில் திரையில கத்தி, துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு பப்ஜி விளையாடிருக்காரு. நான் ஜெர்சின்னு சொல்லி நீங்கள் நானியை சாஃப்டாகவே பார்த்து பழகிருந்தீங்கன்னா, அவர் ஒரு சில கமர்ஷியல் படத்துலையும் நடிச்சிருக்காரு. இது அதனுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கா மாஸ் ஹீரோவுக்கான ஒரு டைலர் மேட் ரோலில் நானி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் காதல் நாயகியாக வரக்கூடிய படத்தினுடைய கதாநாயகி ஸ்ரீநிதி ஷெட்டி 2வது பாதியில் சில ஆக்ஷன் காட்சிகளை ஆச்சரியப்படுத்தினாலும் ஒட்டுமொத்த கதையில் வெறும் அலங்கார பொருளாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. வில்லனாக வரக்கூடிய பிரதீக் பப்பரின் கதாபாத்திரம் பின்னப்பட்ட அளவுக்கு அவருடைய நடிப்பு பெரிய அளவில் மிரட்டல. இது தவிர ராவ் ரமேஷ், சமுத்திரகனி ஆகியோர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திரை நேரத்தில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. அதே போல இறுதியில் வரக்கூடிய கேமியோக்கள் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன விருந்து படைச்சிட்டு போகுது. ஸோ ஓகே, படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீரோட இயற்கை அழகையும் ஆக்ஷனின் தீவிரத்தையும் அழகாக படம் பிடிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் சானு ஜான் வர்கீஸ். குறிப்பாக பாழடைந்த பங்களாவுக்குள்ள கொலை விளையாட்டுகள் விளையாடும் பாணியிலான அந்த செட் டிசைன்கள்லாம் விஷுவலாக பார்க்கறதுக்கு அவ்வளோ மிரட்டலாக இருக்குது. மிக்கி ஜே மேகரின் பின்னணி இசை முதல் பாதியில் சுமாராக இருந்தாலும் 2வது பாதியில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு உயிர் கொடுக்குது. அதே போல பாடல்கள் நன்றாகவே இருந்தாலும் திரைக்கதைக்கு அது வேக தடைகளாக மட்டும்தான் இருக்கு. படத்தொகுப்பாளர் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் காதல் காட்சிகளையும் சில ஆக்ஷன் பகுதிகளையும் இன்னுமே கூட கத்திரி போட்டு குறைச்சிருக்கலாம். இருந்தாலும் ஒளிப்பதிவு கோணங்களை ரொம்பவே சிறப்பாக தேர்வு செஞ்சிருக்காரு. அது ஆக்ஷன் காட்சிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. படம் ஆரம்பிக்கும் போது முதல் 2 பாகங்களைப் போல ஒரு பரபரப்பான த்ரில்லராக தான் ஆரம்பிச்சிருக்காரு இயக்குனர் டாக்டர் சைலேஷ் கோலானு. ஆனால் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கதை யூட்டன் எடுத்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக மாறுது. இதனால ஆரம்பத்தில் வந்த த்ரில்லரோட ஆழமும் பரபரப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல் 2 பாகங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்கும். ஆனால் இந்த தேர்ட் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறத விட ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலைகளும் சண்டை காட்சிகளையும் நிறைய வச்சு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக மாற்றிட்டாங்க. காஷ்மீரின் மலையில் ஏறினாலும் திரைக்கதையின் வேகம் மட்டும் சற்றும் குறையாமல் பார்த்துட்டு இருக்காரு இயக்குனர். இருந்தாலும் காதல் கதை, பாடல்களும் கதையின் வேகத்தை கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே குறைக்குது. அதீத போலீஸ் புகழ் பாடல், போலீஸ் வன்முறைகளை நியாயப்படுத்துறது ஆகியவை திரைக்கதையை பல இடங்களில் ராங் ரூட்டில் ஆக்சிலேட்டர் எடுத்து இருக்கு. அதே போல காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஆசாதி குழுக்களின் அரசியல், மாவோயிஸ்ட் அரசியல் ஆகியவை மேலோட்டமாக தொட்டு படத்துக்கு தேவையே இல்லாத ஆணியை வம்படியாக அடித்து இஸ்லாமிய விருப்ப தூவி இருப்பது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. இதை தவிர்த்து இருண்ட வலைகளில் பின்னப்பட்ட மர்மமான வழக்கின் பாதை நம்மை கட்டி போட்டு உட்கார்ந்து பார்க்க வைக்குது. நானிக்கு எழுதப்பட்ட வசனங்கள் அங்கங்க பட்டாசா திரையரங்கில் வெடிச்சிருக்கு. தமிழ் டப்பிங்லேயுமே அது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. குறிப்பாக அவரது திரைத்துறை என்ட்ரி குறித்த ரெஃபரன்ஸ்களும் விசில் பறக்குது. ஹாலிவுட் படங்களான ஜான் விக், ஸ்குவிட் கேம், ராங் டர்ன் போன்ற படங்களின் தாக்கம் அதீத வன்முறை காட்சிகளில் வெளிப்படுது. இந்த அதிகப்படியான வன்முறையும் ரத்தமும் சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு கண்டிப்பாக முகசுடிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஆக்ஷன் காட்சிகளும் கேமியோக்களும் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாக மூமெண்ட் கொடுத்து வழி அனுப்புது. அடுத்த பாகத்துக்கு வைக்கப்பட்ட லீடும் பக்காவான தியேட்டர் மெட்டீரியல். மொத்தத்தில் போலீஸ் வன்முறையை நியாயப்படுத்துறது, அரசியல் பிழைகள் ஆகிய இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை ஒரு சில குறைகள்லாம் எட்டி பார்த்தாலும் கூட நானியின் சிறப்பான நடிப்பு, தொழில்நுட்ப ரீதியாக அதிரடி அப்படின்னு சொல்லி விளையாடி இருக்கக்கூடிய இந்த ஹிட் 3 சிக்ஸர் அடிக்கலனாலுமே கூட அட்லீஸ்ட் பவுண்டரி தட்டி 4 லைனை தொட்டு வெற்றிக்கான ரன்களை சேர்த்து வெற்றி பட லிஸ்ட்டில் சேர்ந்துருது. ஓகே, இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் அடல்ட்ரி கண்டென்ட்டாக பெரிய அளவில் எதுவுமே இல்லை. நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அடல்ட்ரி கண்டென்ட் மட்டும்தான் இல்லை, மற்றபடி கழுத்தை அறுக்கிறது, கையை வெட்டி தூக்கி எறிகிறது, மண்டை 2ஆக பொழக்கிறது, அது இதுன்னு அந்த வன்முறை காட்சிகள் வண்டியாக குவிஞ்சு கிடக்கு. ஆக்ஷன் காட்சிகளை ரொம்பவே ராவாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. படத்தோட பட்ஜெட்டில் பாதி அந்த படத்தில் வரக்கூடிய அந்த ரத்தம் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, செயற்கையாக, அதை வாங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் முழுக்க சவப்பு கலரில் ரத்தம் கொட்டி
கொட்டி கிடக்கு. நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இது பிடிக்கலாம். எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலருக்கு மேபி ரொம்ப அதீத வன்மையாக கூட தெரியலாம். நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்குறதுக்கு தகுந்த படம் கிடையாது. சின்ன பசங்களோ அல்லது கொஞ்சம் மனம் இலகிய பெண்களோ போய் பார்க்குறதுக்கு தகுந்த படம் கிடையாது. மற்றபடி நீங்கள் ஒரு ஆக்ஷன் விரும்பியாக இருந்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது மட்டும் உறுதி. ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு போய் தோணுச்சுன்னா நீங்கள் அந்த ரத்தம் வன்முறைக்கு இதுக்கெல்லாம் மைண்ட் செட்டில் ரெடியாக இருந்தீங்கன்னா போய் உட்காந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இந்த ஹிட் 3 படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது போய் ரிவ்யூ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு மறக்காம டிங் நினைத்துருங்க.